புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருவதையொட்டி ராமேஸ்வரம் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம். வணக்கம் சல்மான், இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில்வே தூக்கு பாலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலமாக புதிய பாலமாக அமைக்கப்பட்டு இன்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டமானது நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. சரியாக காலை 10:35 மணிக்கு மேலாக இலங்கையிலிருந்து ஏற்கனவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அங்கு இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வருகை தருகிறார். பின்னர் அந்த மண்டபத்திலிருந்து நேரடியாக சாலை மார்க்கமாக அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தந்து அந்த ரயில்வே மேம்பாலத்துக்கு அருகே உள்ள மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக மேடையிலிருந்து அங்கு அந்த ரயில்வே பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் அந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்தாக அந்த ராமநவமியை முன்னிட்டு அந்த ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈடுபட உள்ளார். அதனைத் தொடர்ந்தாக 8300 கோடி மதிப்பிலான பல்வேறு ரயில்வே மற்றும் சாலை பணிகளுக்கான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார். தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி மண்டபம் பகுதியில் உள்ள அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் செல்லக்கூடிய அந்த நிகழ்வையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாட்டு பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. காலை 11 மணி முதலாக ராமேஸ்வரத்திற்கு முழுவதுமாக போக்குவரத்து தடை விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காலை முதலாக 8 மணி முதலாக ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலுமாகவே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழு சோதனைக்கு பின்பாகவே ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய தங்கு விடுதிகளில் தங்கியுள்ள நபர்கள், பக்தர்கள் உள்ளிட்ட அனைவருடைய விவரங்கள் கேட்கப்பட்டு முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் ராமேஸ்வரம் பகுதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள நிலையில் மண்டபம் பகுதியிலிருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் பகுதிக்கு வருகை தருகிறார். பின்னர் ராமேஸ்வரம் கோவிலுக்கு பின்பு ஆலயம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா விடுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான அந்த நிகழ்வுகளும் கூட நடைபெறுகிறது. அதற்கான முன்னேற்பாடுகளாக தான் ஒவ்வொரு பகுதிகளிலுமே மண்டபம் பகுதியில் தொடங்கி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்காக 2 பகுதிகளிலும் பொதுமக்கள் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2 புறங்களிலும் தடுப்பு வேலிகள் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ச்சியாக அந்த பாம்பன் தூக்கு ரயில்வே பாலத்தில் முழுவதுமாக ரயில் நேற்று முதலாகவே தொடர்ந்து கண்காணிப்புகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று கடற்கரை பகுதியை பொறுத்த மட்டிலும் கடற்படையினர் தொடர்ந்து கப்பல்கள் மூலமாக அவர்கள் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இலங்கை எல்கை பகுதி தொடங்கி ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தனுஷ்கோடி, அரிச்சல்முனை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே தொடர்ந்து அவர்கள் தீவிர கண்காணிப்புகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று கடலோர காவல்படையினரும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பாம்பன் ரயில்வே பாலம் அமைந்த பகுதி தொடங்கி தனுஷ்கோடி வரைக்குமாக அரிச்சல்முனை பகுதி வரைக்குமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் காவல்துறையினர் பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு இதுபோன்று பிரதமர் அவர்கள் வருகை தர உள்ளனர். பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தொடர்ந்து அவர்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. மண்டபம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ள நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய ரயில்வே துறை அமைச்சர், அதே போன்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் நேரடியாக அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்தாக அந்த திட்டங்களை நேரடியாக பங்கேற்று அந்த பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய, நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த நிகழ்வுகளான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாம்பன் பாலம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அதுவும் ராமநவமி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளதால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ராமேஸ்வரம் என்பது காசிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு புனித தலமாக கருதப்படுவதால்
அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால் இந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக பக்தர்கள் வர முடியாத ஒரு சூழலில் தற்பொழுது இந்த ரயில்வே பாலம் திறக்கப்பட்டு முதல் முறையாக ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் செல்வதற்கான புதிய ரயில் தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்தாக அந்த செங்குத்து பாலம் உயர்ந்த பின்பாக அந்த வழியாக ஒரு புதிய கப்பல் போக்குவரத்தையும் கூட தொடங்கி வைக்கிறார். இப்படியாக பல்வேறு நிகழ்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் தான் முழுவதிலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய பகுதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.